பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. சிபிஐ விசாரணையை கூட விமர்சனம் பண்ணிருக்கு. அவங்களே சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க, நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. இதில் பாஜகவோட பின்புலம் ஏதாவது இருக்குங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சதானேங்க. இது என்ன புதுசாக என்ன கேள்வி? பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்றைக்குமே எதுலேயுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அங்கே இங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம்னு நினப்பாங்க. அதை வரை கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்கு தயாராகும் நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல, நான் பார்க்கணும். நாளைக்கு தான் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக பார்ப்பேன். அதிமுகவும் தாவேகா கூட்டணி விரும்புகிறாங்க, எங்கள் கூட்டணிக்கு வருவாருன்னு நேரடியாக அழைப்பு விடுக்கிறாங்க. ஏங்க அவங்க ஏடிஎம்கேங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கின ஒரு மாபெரும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என்னை போன்றவர்களுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கி அவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎம்கே கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவல நிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவல நிலை தான். ஸோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது. தனக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒரு எந்த விதமான ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு காட்டாரை போன்ற ஒரு வெள்ளப்பெருக்காக ஓடுகின்ற ஒரு ரசிகர் கூட்டத்தை நம்பி அவங்க கையில் இவங்களே செட் பண்ணி அவங்க கொடியை எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டத்தில் ஆட்டிக்கிட்டு அவர் இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சு ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முதல் காரணம் எடப்பாடி தான். அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவார். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுது.